பிரியமானவர்களே, நம் வாழ்வில் ஏற்படுகின்ற திடீர் அனுபவங்கள், திடீர் வேதனை, திடீர் போராட்டம், திடீர் சோதனை ஏன் நேரிடுகிறது என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 காரியங்கள். யோவான் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். முதலாவது, இந்த சூழ்நிலையில் நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக தேவன் செய்ய விரும்புகிறார். இரண்டாவது, இந்த சூழ்நிலையில் மத்தியிலும் தேவன் நம் மூலமாக மகிமைப்பட விரும்புகிறார். மூன்றாவது, நாம் இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம் மூலமாக பிறர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் வழிவகுக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை என்று கேட்காமல் இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் ஆண்டவர் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.